ராதே கிருஷ்ணா. நாராயணியம் 9வது தசகம். சிருஷ்டி வர்ணனை. பிரம்மா எப்படி மூலகத்தையும் படைக்க ஆரம்பித்தார் அப்படிங்கிறது தான் சிருஷ்டி வர்ணனை. ராகம் அஷ்டபதி ராகம் எழுதிக்கோங்க. ஸ்தித சகமலோத்பவ தவஹினாபி பங்கேருஹே குத ஸ்விதித மம்புதோ உதிதமித்யநாலோகயன் ததீக்ஷண குதூஹலாத் பிரதிதிசம் விவ்ருதானனஹ சதுர்வதனதாமகாத் விகசதஷ்ட திருஷ்ட்யம்புஜாம் ஸ்தித சகமலோத்பவ. அடுத்தது இப்படி நிறுத்திக்கணும். ஸ்தித சகமலோத்பவ தவஹினாபி பங்கேருஹே உத ஸ்விதித மம்புதோ. ஒரே வேடுதான். உத ஸ்விதித மம்புதோ உதிதமித்யநாலோகயன் ததீக்ஷண குதூஹலாத் பிரதிதிசம் விவ்ருதானனஹ சதுர்வதனதாமகாத் விகசதஷ்ட திருஷ்ட்யம்புஜாம். என்ன சொல்றார் பட்டத்திரி? உங்களுடைய நாபிக்கமலத்திலிருந்து, அதாவது நம்ம என்ன சொன்னோம், நாபி அப்படின்னா பகவானுடைய அந்த தொப்புள்ல இருந்து உருவாகின அந்த கமலம் அப்படிங்கிற அந்த தாமரை மலர் அப்படி சொல்லியிருந்தோம் இல்லையா? அதை சொல்றார். ஏ பகவானே, உன்னுடைய நாபிக்கமலத்திலிருந்து உருவான அந்த பிரம்மா அப்படிங்கிறவரு வர்றார். தாமரை மலர்ல இருந்து அந்த மலர்ந்த தாமரை மலர்ல அப்படியே பிரம்மா உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் நம்ம இல்லையா? இப்போ அந்த உருவாகி தாமரை மலர்ல இருந்து வெளியே வர்றார் பிரம்மா. வந்த உடனே அப்படி பார்க்கிறார், எல்லா பக்கம் திரும்பி திரும்பி பார்க்கிறார். என்னடா இது, நம்ம வந்திருக்கிறோமே தாமரை மலர்ல இருந்து, எப்படி வந்தோம் அப்படிங்கிறது அவருக்கு புரியல. அவருக்கு 4 முகங்கள் பிரம்மாவுக்கு. அப்போ 8 கண்கள் உடையவராக இருக்கார் இல்லையா? அதை சொல்றார் பட்டத்திரி. தாமரை மலர்ல இருந்து வந்த பிரம்மா, 8 கண்களுடைய அந்த பிரம்மா நான்முகன் அப்படிங்கிற உருவத்தோட தான் இருக்காரு. 4 முகங்களோட 8 கண்களுடையவராக அந்த தாமரை மலர்ல இருந்து 8 திக்கும் அப்படியே திரும்பி திரும்பி பார்க்கறாரு. எங்கிருந்து நம்ம வந்தோம், எப்படி வந்தோம் அப்படிங்கறது அவருக்கு ஒன்றும் புரியல. அதனால சுத்தி முத்தும் பார்க்கறாராம். 2 மகார்ணவ விகூர்ணிதம் கமலமேவ தத்கேவலம் விலோக்ய ததுபாஸ்ரயம் தவதனும் து நாலோகயன் கயேஷ கமலோதரே மகதி நிஸ்ஸகாயோஹ்யகம் குத ஸ்விததமம்புஜம் சமஜனீதி சிந்தாமஹாத் மகார்ணவ விகூர்ணிதம் கமலமேவ தத்கேவலம் விலோக்ய ததுபாஸ்ரயம் தவதனும் து நாலோகயன் கயேச கமலோதரே மகதி நிஸ்ஸகாயோஹ்யகம் உத ஸ்விதிதமம்புஜம் சமஜனீதி சிந்தாமகாத். தாமரை மலர்ல பிரம்மா இருக்கார் அப்படிங்கறத இப்ப சொன்னோம் இல்லையா? அந்த ஜலத்துல இருந்து அந்த தாமரை மலர் பிரம்மா உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த மலர் அப்படியே அசைதான். அவர் எல்லா பக்கம் 8 திக்கும் அப்படி பார்க்கறாரு. எங்க நம்ம வந்தோம், எப்படி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி திரும்பி திரும்பி பார்க்கறாரு. அழகான அந்த பங்கஜ மலரை மாதிரி அந்த பிரம்மாவுக்கு அழகா அப்படி தெரிஞ்சாராம். அந்த அழகு அப்படிங்கிறது பகவானுடைய அந்த கிருபையால தான் பிரம்மாவுக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி அழகு அப்படிங்கிறது வேற எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்ட்டு இந்த இடத்துல யோசிக்கிறார் பிரம்மா. என்ன இது, நான் எப்படி இங்க வந்தேன், இந்த தாமரை மலர் எப்படி வந்தது, அழகாக மலர்ந்த இந்த தாமரை மலர்ல நான் இருக்கேனே, எப்படி வந்தேன், தனியாக இருக்கனே, யாருடைய துணையும் எனக்கு கிடைக்கலையே, நான் மட்டும்தான் இருக்கேன், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவருக்கு நிறைய யோசனைகள் பிரம்மாவுக்கு. அழகான அசைஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த தாமரை மலர்ல நம்ம இருக்கிறப்ப திடீர்னு நம்ம மட்டும் இருக்கமே,
இதுக்குண்டான காரணம் எப்படி ஏது அப்படின்னு பல யோசனைகள் வந்துதான் பிரம்மாவுக்கு. 3 அமுஷ்ய கிசரோருக கிமபி காரணம் சம்பவேத் இது ஸ்ம கிருத நிச்சய சகலுநாளரந்திராத்வனா ஸ்வயோக பல வித்யயா சமவரூடவான் பிரௌடதி த்வதீயமதி மோகனம் நது கலேபரம் திருஷ்டவான். அமுஷ்ய கிசரோருக கிமபி காரணம் சம்பவேத், அந்த இடத்துல மட்டும் அழுத்தம் கொடுக்கணும். சம்பவேத் இது ஸ்ம கிருத நிச்சய சகலுநாளரந்திராத்வனா ஸ்வயோக பல வித்யயா சமவரூடவான் பிரௌடதி த்வதீயமதி மோகனம் நது கலேபரம் திருஷ்டவான். படைக்கும் தொழில் செய்யக்கூடிய பிரம்மா அப்படிங்கிறவர் எவ்வளவு ஒரு புத்திசாலி இல்லையா, பெரிய புத்திமான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய புத்திசாலியாகி அந்த பிரம்மன் பார்க்கிறார், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கணும் இந்த தாமரை மலர் இங்கே வர்றதுக்கு. அதெல்லாம் இல்லாமல் நான் இங்கே வந்திருக்க முடியாது, இது உருவாகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு சிந்தனைகள் அடுத்தடுத்தது வந்துக்கிட்டே இருக்கு. இது எப்படியும் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு அவருடைய ஞான கண் மூலியமா அது அவருக்கு யோசனைகள், அந்த அறிவு அவருக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது. உடனே என்ன பண்றாராம், அந்த தாமரை தண்டு இருக்கு இல்லையா, அந்த தாமரை தண்டுக்குள்ள நுழையிறார் பிரம்மா. அதுக்குள்ள போய் பார்க்கறாரு, அந்த துளைகளின் வழியாக அப்படியே போறார். எங்காவது இதுக்கு வழி கிடைக்கும், எப்படி நம்ம இதுல உருவாகணும், எப்படி உருவாகி நம்ம வந்திருக்கோம் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தாமரை தண்டுக்குள்ள அப்படியே உள்ள நுழைஞ்சு போறாராம். போய் ஏதாவது தெரியுதா, இங்க ஏதாவது உருவம் இருக்கா, அவங்க மூலமா தான் நம்ம உருவாகி இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் அவருக்கு. அதனால தாமரை தண்டுக்குள்ள போறார். அங்க யாருடைய உருவமும் தெரியல, எதுவும் அவருடைய கண்களுக்கு தெரியல பிரம்மாவுக்கு. திரும்பவும் அப்படியே மேல வராராம். 4 தத சகல நாளிகா விவரமார்க கோமார்கயன் பிரயஸ்ய சதவத்சரம் கிமபி நைவ சந்திருஷ்டவான் நிவ்ருத்ய கமலோதரே சுகநிசன்ன ஏகாக்ரதி சமாதி பலமாததே பவதனுக்ரஹைகாக்ரஹி தத சகல நாளிகா விவரமார்க கோமார்கயன் பிரயஸ்ய சதவத்சரம் கிமபி நைவ சந்திருஷ்டவான் நிவ்ருத்ய கமலோதரே சுகநிஷண்ண ஏகாக்ரதி சமாதி பலமாததே பவதனுக்ரஹைகாக்ரஹி. ஏதாவது உருவங்கள் தெரியும், எப்படியாவது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாராம். எதுவுமே அவர் கண்களுக்கு தெரியவே இல்லையாம். அந்த மாதிரி 100 பரிவர்ஷர காலம் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மா என்ன பண்றார், மனசு அலைபாயக்கூடாது, எந்த வகையிலையும் எங்கேயுமே மனசு அலைபாயாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தியானம் முக்கியம் இல்லையா. ஏதாவது சிந்தனைகள் நிறைய தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சிந்தனைகள் எல்லாம் வர்றப்ப நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி கொஞ்ச நேரம் ஒரு தியானம் செஞ்சோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு தெளிவான நிலை உண்டாகும், அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தெளிவான நிலைமை நம்ம இருக்கணும் எப்பவுமே அப்படிங்கிறதுக்காக தியானங்கள் எல்லாம் செய்வாங்க இல்லையா. அந்த மாதிரி பிரம்மா மனசு முழுவதும் ஒருநிலைப்படுத்தி தியானத்தை செஞ்சாராம். பட்டத்தில் சொல்றார், அந்த நேரத்துல பிரம்மா தியானம் செஞ்சாராமே அப்படிங்கிறார். 5 சதேன பரிவத்சரை திருட சமாதி பந்தோள்ளசத் பிரபோத விசதீக்ருத சகலு பத்மினி சம்பவ அதிருஷ்ட சரமத்புதம் தவஹி ரூபமந்தர்துஷா வியசஷ்ட பரிதுஷ்டதி புஜகபோகபாகாஸ்ரயம் சதேன பரிவர்ஷரை திருட சமாதி பந்தோள்ளசத் பிரபோத விசதீக்ருத
சகலுபத்மினி சம்பவ அதிருஷ்ட சரமத்புதம் தவஹி ரூபமந்தர்துஷா. இந்த இடத்துல பிரிச்சுக்கலாம். ரூபமந்தர்துஷான்னு இருக்கு இல்லையா, அதை பிரிச்சுக்கோங்க. தவஹி ரூபமந்தர்துஷா அப்படி பிரிச்சுக்கலாம். யசஷ்ட பரிதுஷ்டதி புஜகபோக பாகாஸ்ரயம். தவம் செய்யறார், 100 வருஷங்கள் தவம் செய்யறார். அதுக்கப்புறமா அவருக்கு முழு ஞானம் கிடைச்சிருச்சு பிரம்மாவுக்கு. அப்போ அவருக்கு அந்த ஞானம் கிடைச்ச உடனேவே என்ன நடந்தது அப்படிங்கிறார் பட்டத்திரி. அந்த ஞானத்தின் மூலியமாக பகவானுடைய தரிசனம் அவருக்கு கிடைக்குது. அவ்வளோ அழகான ஒரு தரிசனத்தை கண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார், சந்தோஷப்பட்டு போயிடுறார் பிரம்மா. ஆனந்த தாண்டவம் ஆடுற மாதிரி பிரம்மாவுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். பகவானை அந்த ஞானத்தின் மூலியமாக 100 வருஷங்கள் தவம் இருந்ததனுடைய பயனாக இந்த மாதிரி ஒரு பகவானுடைய தரிசனம் கிடைச்சதே அப்படி நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டாராம் பிரம்மா. 6 கிரீட மகுடொள்ளச கடகஹார கேயூரயு மணிஸ்புரிதமே கலம் சுபரிவீத பீதாம்பரம் கலாய குசும பிரபம் கலதலோள்ள சத்கௌஸ்துபம். கலதலோள்ள சத், அதுல கலத்த ஒரு கமா போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா லோள்ள சத் சொல்லுங்க. கலாய குசும பிரபம் கலதலோள்ள சத்கௌஸ்துபம் வபுஸ்ததயி பாவயே கமல ஜன்மனே தர்ஷிதம். கிரீட மகுடோள்ளச கடகஹார கேயூரயு மணிஸ்புரிதமே கலம் சுபரிவீத பீதாம்பரம் கலாய குசும பிரபம் கலதலோள்ள சத்கௌஸ்துபம் வபுஸ்ததயி பாவயே கமல ஜன்மனே தர்ஷிதம். இதுல சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா அது எழுதிக்கணும். 6வது ஸ்லோகத்துக்கு கீழே பகவானுடைய தரிசனம் பார்க்கிறாரு பிரம்மா, அதனால எழுதிக்கணும். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. எப்படி தோன்றாராம் பகவான் பிரம்மாவுக்கு முன்னாடி? அவருடைய கிரீடங்கள் அவ்வளோ அழகா ஜொலிக்குதான். அப்படி தோல் வளைகளும் முத்து மாலைகளும் கௌஸ்துபமணி அழகிய பீதாம்பரம் பட்டு பீதாம்பரம் அணிஞ்சிருக்கார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காயாம்பூ நிறத்துல இருக்கக்கூடிய கார்மேக வண்ணரான நாராயணரை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, ஆதிசேஷன் இருக்கிறார் அப்படிங்கறத தன்னுடைய கண்களால அப்படியே பார்த்து தியானிக்கிறார் பிரம்மா. இந்த மாதிரி யாருக்காவது ஒரு நிகழ்வு கிடைக்குமா? யாருக்குமே இந்த மாதிரி ஒரு காட்சி கிடைக்காதே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம். நம்ம 100 வருஷங்கள் பகவானை நினைச்சு தியானம் பண்ணி நம்ம அதே நினைவுல இருந்ததுனால நம்மளுக்கு இந்த காட்சி அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஒரு நல்ல பலனை கொடுத்துருக்காரு. இந்த நேரத்துல பகவான் தரிசனம் கொடுக்கிறார் பிரம்மாவுக்கு. அதுதான் என்ன சொல்றாரு பட்டத்திரி, இந்த மாதிரி பிரம்மாவுக்கு நீ காட்சி கொடுத்தையே, அது மாதிரி நானும் உன்னுடைய திருமேனியை பார்க்கணும், அதுக்காக நானும் தியானம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்திரி சொல்றார். 7 ஸ்ருதி பிரகர தர்ஷித பிரசுர வைபவ ஸ்ரீபதே ஹரே ஜய ஜய பிரபோ பதமுபைஷி திஷ்ட்யா திருஷோ குருஷ்வதியமாசு மே புவன நிர்மிதௌ கர்மடாம் இதே திருஹிண வர்ணித ஸ்வகுணபம் ஹிமா பாஹிமாம். ஸ்வகுண லாஸ்ட்ல 7வது ஸ்லோகத்துல லாஸ்ட் லைன் ஸ்வகுண பம்ஹிமா பாஹிமாம். இது ஸ்ருதி பிரகர தர்ஷித பிரசுர வைபவ ஸ்ரீபதே ஹரே ஜய ஜய பிரபோ பதமுபைசி திஷ்ட்யா திருஷோ குருஷ்வதியமாசு மே புவன நிர்மிதௌ கர்மடாம் இதே திருஹிண வர்ணித ஸ்வகுணபம் ஹிமா பாஹிமாம். ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்ட பிரம்மா பகவானை பார்த்து அவ்வளோ ஒரு லயிச்சு போயிருக்கார். பிரம்மா சொல்றார், விஷ்ணுவே
நான் உன்னுடைய பெருமைகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத வந்து வேதங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் ஏதோ முன் ஜென்மத்தில் ஏதோ கொஞ்சம் பாக்கியம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணின பாக்கியத்தினால தான் இப்போ உன்னை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. உலகத்தை படைக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறதுக்கு நிறைய திறமை வேணும், அறிவு வேணும், எல்லாம் வேணும். அதுக்குண்டான திறமைகள் எல்லாத்தையும் நீங்க எனக்கு இப்ப கொடுங்க. ஏற்கனவே வந்து வைகுண்ட லோகத்துக்கு போனார், நீ வந்து சிருஷ்டி தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லியிருந்தார் இல்லையா? இப்ப திரும்பவும் வந்து இந்த தாமரை மலர்ல இருந்து அவர் உருவானதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து 100 வருஷங்கள் திரும்பவும் தியானம் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப சொல்றார், திரும்பவும் பகவான் காட்சி வந்து அவருக்கு கொடுத்த உடனே எனக்கு வந்து அந்த அறிவு வந்துருச்சு, திரும்பவும் அந்த எப்படி படைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுடைய அருள் வேணும் அப்படின்னு கேட்கிறார். இப்ப சொல்றார் பகவான் வந்து இனி சொல்லுவார். அடுத்தது இவர் பிரம்மா வந்து பகவான் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஸ்துதி பாடுறார். அடுத்தடுத்தது எனக்கு இந்த மாதிரி அறிவு வேணும், நான் படைக்கக்கூடியது வந்து எந்த வித இடைஞ்சலும் இருக்கக்கூடாது, எந்த காரிய தடைகளும் இல்லாமல் இருக்கணும், அதுக்கெல்லாம் வந்து நீங்க தான் அருள் புரியணும் அப்படின்னு அடுத்தடுத்தது சொல்லிக்கிட்டே வர்றார். இந்த மாதிரி அவர் சொல்றப்ப பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டார். பட்டத்துக்கு சொல்றார், கல்யாண குணங்களுக்கெல்லாம் காரணமான நீ பிரம்மாவுக்கு எப்படி அருள் புரியறியோ அதே மாதிரி எனக்கும் அருள் புரிஞ்சு என்ன வந்து நீ காக்கணும் அப்படின்னு சொல்றார். 8 லபஸ்வ புவனத்ரயே சரணதக்ஷதாமக்ஷதாம் ரசனதக்ஷதாம். இந்த இடத்துல கரெக்டா உச்சரிக்கணும். லபஸ்வ புவனத்ரயே ரசனதக்ஷதாமக்ஷதாம் ப்ருஹான மதனுக்ரகம் குருதபஸ்ச பூயோவிதே பவத்வ கில சாதனே மயி ச பக்தி அத்யுத்கடேதி உதீர்ய கிரமாததா முதித சேதசம் வேதசம். லபஸ்வ புவனத்ரயே ரசனதக்ஷதாமக்ஷதாம் ப்ருஹான மதனுக்ரகம் குருதபஸ்ச பூயோவிதே பவத் அகில சாதனே மயி ச பக்தி அத்யுத்கடேதி உதீர்ய கிரமாததா முதித சேதசம் வேதசம். சொல்றார் பிரம்மாவை பார்த்து, இந்த 3 உலகத்தையும் படைக்கக்கூடிய திறமை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு என் அருளையும் நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு திரும்பவும் தவம் செஞ்சு என்கிட்ட எல்லா பக்தியையும் நீ வாங்கிக்குவ அப்படின்ட்டு அனுகிரகம் செய்யறார். ஏன்னா படைக்கும் தொழில் அப்படிங்கிறப்ப எல்லா வித பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தானே இவர் வந்து பிரம்மா படைக்கும் தொழிலை செய்ய முடியும். அதனால பகவானே வாய் திறந்து சொல்றார், இத்தனையும் உனக்கு வந்து நான் தர்றேன், அதனால உனக்கு அந்த பக்தியும் எல்லாமே நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணிட்டாராம் பிரம்மாவுக்கு. 9 சதம் கிருதபாஸ்தத சகலு திவ்ய சம்வத்சரான் அவாப்ய ச தபோபலம் அவாப்ய ச தபோபலம். அவாப்ய கூட சா சேர்த்திக்கணும். அவாப்ய ச தபோபலம் மதிபலஞ்ச பூர்வாதிகம் உதேக்ஷ கில கம்பிதம் பயசி பங்கஜம் வாயுனா பவத் பல விஜృంభిத பவனபாத சீபீதவான் சதம் கிருதபாஸ்தத சகல திவ்ய சம்வத்சரான் அவாப்ய ச தபோபலம் மதிபலஞ்ச பூர்வாதிகம் உதேக்ஷ கில கம்பிதம் பயசி பங்கஜம் வாயுனா பவத் பல விஜృంభిத பவனபாத சீபீதவான். இந்த மாதிரி பிரம்மா வந்து 100 வருஷங்கள் அப்படியே தவம் செய்யறார். அவருக்கு நிறைய வலிமைகள் கிடைச்சிருச்சு, அதிகமான அறிவு கிடைச்சிருச்சு. அவரு உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த தாமரை மலர் அப்படியே காத்துல வந்து அசையுது. ஏன்னா நிறைய தவம் செஞ்சதுனால அவருக்கு வந்து அறிவு கிடைச்சிருச்சு, மன வலிமை எல்லாமே கிடைச்சிருச்சு.
அப்போ அந்த தாமரை மலர் வந்து அசைறத பார்த்த உடனேவே பிரம்மா புரிஞ்சுக்கிட்டார் பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்ப பகவானுடைய அந்த அனுகிரகம் கிடைச்ச உடனேவே அவருக்கு அந்த இடத்துல காற்று கிடைச்சிருச்சு, குடிக்கிறதுக்கு உண்டான நீர் தண்ணீரும் அந்த இடத்துல வந்து பகவானே கொடுக்கிறார். அதையும் வந்து அப்படியே கொஞ்சமா குடிச்சுக்கிட்டாராம் பிரம்மா. 10 தவைவ கிருபையா புன சரசிஜேன தேனைவ ச பிரகல்பிய புவனத்ரயே. இந்த இடத்துல பிரிச்சு கரெக்டா படிக்கணும். தவைவ கிருபையா புன சரசிஜேன தேனைவ ச பிரகல்பிய புவனத்ரயே பிரவவ்ருதே பிரஜா நிர்மிதோ. பிரபவருத்தே அப்படிங்கிறத வந்து சேர்த்து சொல்லணும். பிரபவருத்தே பிரஜா நிர்மிதோ ததா வித கிருபா பரோ குருமருத்புராதீஸ்வர த்வமாசு பரிபாஹி மாம் குருதயோக்ஷிதைரீக்ஷிதை. தவைவ கிருபயா புன சரசிஜேன தேனைவ ச பிரகல்பிய புவனத்ரயே பிரவவ்ருத்தே பிரஜா நிர்மிதௌ ததா வித கிருபா பரோ குருமருத்புராதீஸ்வர த்வமாசு பரிபாஹி மாம் குருதயோக்ஷிதைரீக்ஷிதை. ஸ்ரீஹரயே நமக. பொண்ணு குருவாயூரப்பா சரணம். சோட்டானிக்கர பகவதியம் மே சரணம். ஆனந்த சின்மயி சரணம். நாராயண அகில குரு பகவான் நமஸ்தே. சொல்றார், பகவானே நாராயணா, உன்னுடைய கருணா கடாட்சத்தால பிரம்மா 3 உலகத்தையும் படைச்சிட்டார். இந்த மாதிரி இவ்வளோ ஒரு அருள் நிறைந்த, முழுவதும் கருணையே நிறைந்த கருணாமூர்த்தியாகிய நீ பிரம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை கொடுத்துருக்கே. எல்லாத்தையும் காத்து ரட்சிக்கக்கூடிய குருவாயூரப்பா, கருணை கடை கண் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு. பகவானுடைய கருணை கிடைச்சா போதும், எப்பேற்பட்ட செயல்களாக இருந்தாலும் நம்ம வந்து அதை சாதிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் கிட்ட சொல்றார், என் பகவானே, உன்னுடைய கடைக்கண் பார்வை அப்படிங்கிற கருணை கடாட்சம் வந்து எனக்கு கிடைச்சா போதும், என்னையும் வந்து நீ காத்து ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை முடிச்சிருக்கார். நாராயண குரு பகவான் நமஸ்தே. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீஹரியே நமக.